அனைவருக்கும் வணக்கம். எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளுடைய பொதுத்தமிழ் இலக்கணத்துக்கான டே 2க்கான வீடியோ இது. நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. டே 2 எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஓரெழுத்து ஒரு மொழி. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு சொல்லாக நின்று ஒரு பொருள் தருவதை பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. நடைமுறை வாழ்க்கையில நிறைய சொற்கள் பார்த்தீங்கன்னா நாமளே பயன்படுத்துவோம். ஓரெழுத்து, அதாவது தீ அப்படின்னு என்னது, நெருப்பு. வா அப்படின்னா இங்க வருதல். தை மாதத்தை குறிப்பது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சில எடுத்துக்காட்டு. ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா மொத்தம் 42 இருக்குது. இது எதுல சொல்லியிருப்பாங்கன்னா, நன்னூல் எழுதின பவனந்தி முனிவர். சரிங்களா? நன்னூல் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல் தான். அந்த இலக்கண நூல்ல பாத்தீங்கன்னா யார் எழுதியிருப்பாங்க? பவனந்தி முனிவர். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருள் தரக்கூடியதா அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தம் 42 எழுத்துக்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் விளக்கி இருப்பாரு. ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 42. இது எதுன்னு சொல்லியிருப்பாங்க? நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 2012 இருந்து 2024 வரையிலுமே டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அனைத்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தொகுத்து இந்த வீடியோல கொடுத்திருப்போம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்தாவே எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். ஓரெழுத்து ஒரு மொழிக்கான முதல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. ஏ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்கிறாங்க. என்னது? ஏ என்பதற்கான ஓரெழுத்து ஒரு மொழி கேட்கிறாங்க. ஏ அப்படின்றது ஏவுதல் அப்படின்னு பொருள் தரக்கூடிய மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியுமா? அப்பனா ஏ என்பதற்கான ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா அம்பு. அம்பு தானே ஏவ முடியும். அப்பனா ஏ என்பதற்கான ஓரெழுத்து ஒரு மொழி அம்பு. அடுத்தது இரண்டாவது கொஸ்டின். தே என்பதன் பொருள். தே என்பதற்கான பொருள் பாத்தீங்கன்னா கடவுள். நம்ம தேவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? தேனா தேவன் அப்படிங்கிற மாதிரி நாம வச்சுக்கோங்க. யார சொல்லுவோம்? கடவுளை தானே குறிப்பிட்டு சொல்லுவோம். தே என்பதற்கான பொருள் பாத்தீங்கன்னா தேவன். பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. என்னது? பே அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு பாத்தீங்கன்னா பொருள் கேட்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா மேகம். நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? நல்லா மழை பெஞ்சதுன்னா பேய் மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பே அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஓரெழுத்துக்கான ஒரு மொழி பாத்தீங்கன்னா மேகம். அடுத்தது கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. சரிங்களா? கை பார்த்தா அதுக்கான பொருள் கேட்கிறாங்க ஓரெழுத்து ஒரு மொழியில. அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒழுக்கம். சரிங்களா? கைகால வச்சுட்டு கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கை அப்படிங்கிறதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தா என்னது? ஒழுக்கம். அடுத்தது ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். சரிங்களா? ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. மதகு நீர் தாங்கும் பலகை. சரிங்களா? என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை. அதாவது பெரிய பெரிய அணைக்கட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த அணைக்கட்டு பாத்தீங்கன்னா தண்ணி வெளியே போறதுக்காக என்ன பண்ணுவாங்க? மதகு வச்சிருப்பாங்க. அந்த மதகு பாத்தீங்கன்னா சில ஆரம்ப காலகட்டத்துல பெரிய பெரிய பலகையில செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த பலகையில தான் பாத்தீங்கன்னா தண்ணி தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓ அப்படின்னு என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்ததுங்க, சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பார்த்தா மதில். சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பாத்தீங்கன்னா என்னது? மதில். அடுத்தது ஒரு பொறுத்துக ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? மொத்தம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 4 எழுத்துக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆ, ஏ, ஐ, ஓ. சரிங்களா? ஆ அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கலாம்? பசுதான். சரிங்களா? ஆனா அம்மா அப்படிங்கிற பசு அந்த வார்த்தை சொல்லுமா? ஆ அப்படிங்கிறதுக்கு என்னது? பசு. ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பு. அம்பு ஏவறது. சரிங்களா? அம்பு எய்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அம்பு ஏவறது. ஏ அப்படின்னா அம்பு. ஐ அப்படிங்கிறதுக்கான பொருள் பாத்தீங்கன்னா அழகு. ஐ அப்படிங்கிறதுக்கான பொருள் பாத்தீங்கன்னா அழகு. அடுத்தது ஓ அப்படிங்கிறதுக்கான பொருள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா இரக்கம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் பாத்தீங்கன்னா ஆன்சர். இந்த பொறுத்துக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தா எது? ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ தாங்க. கீழ்காணும் விடைகளில் பாத்தீங்கன்னா எது சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. மொத்தம் ஒரு 4 எழுத்துக்களுக்குண்டான என்னது பொருள் கொடுத்திருக்கிறாங்க. கோ அப்படின்னா குகன் அப்படிங்கிறாங்க, அது தவறானது. சோ அப்படின்னா மகன் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க, அதுவும் தவறானது. தா அப்படின்னா விடை, அதுவும் தவறானது. அப்புறம் எது சார் ரைட் அப்படின்னு பார்க்கும்போது சே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள்னா எருது. சே அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருளாமா? எருது. இது ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா சரியானது. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சீங்க. அடுத்தது ஒரு பொறுத்துக கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுத்துக்கான ஆன்சர் பார்க்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா பை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மா. சரிங்களா? மொத்தம் ஒரு 4 இருக்குது. எது? ஒண்ணு பாத்தீங்கன்னா பை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்தது பூ, அடுத்தது பே, அடுத்தது மா.
பை அப்படிங்கிறதுக்கு பாம்பின் படம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. எனது பை அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து பார்த்தா என்ன இதாமா பாம்பின் படம். பூ அப்படிங்கிறதுக்கு கூர்மை அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. எனது பூ அப்படின்னா கூர்மை. பே அப்படிங்கிறதுக்கு நுரை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குதுங்க. பே அப்படின்னா என்னது நுரை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. மா அப்படிங்கிறதுக்கு அளவு. சரிங்களா, பெரிய அளவுக்கு என்ன மா அப்படிங்கிற அளவு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, தமிழ் புது புக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஒரு மா அப்படின்லாம் பார்த்திருப்பீங்களா, அதேதான். சரிங்களா, மா அப்படிங்கிறதுக்கு அளவு. அப்படி பார்க்கும்போது எது ஆன்சரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான். சரிங்களா, இதுக்குண்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எது ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குண்டான ஆன்சர். அடுத்ததுங்க, ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. சரிங்களா, ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. ஆ அப்படிங்கிறதுக்கு என்னங்க பசு. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிங்க. ஆ அப்படின்னா என்னது பசு. அதான் வந்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான பொருள். நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்கிறாங்க. நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குண்டான பொருள் கேட்கிறாங்க. நா அப்படின்னா என்னங்க நாக்கு. சிம்பிளா முடிச்சிருங்க. நா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக்கு என்று பொருள் தரக்கூடியது. அடுத்தது, தை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் நமக்கே தெரியும். நம்ம மாதங்கள் பார்க்கும்போது தை மாதம் இருக்கு பாத்தீங்களா, அப்படின்னா தைன்னு என்னது மாதம். சிம்பிளா முடிச்சிடலாம். தை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மாதம். அடுத்த கொஸ்டினுங்க, நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். சரிங்களா, நீ அப்படின்றது நமக்கு முன்னால இருக்கக்கூடியவங்களை சொல்லுவோம்ல குறிப்பிட்டு, அதனால இது வந்து பார்த்தா முன்னிலை. சரிங்களா, நானா நம்மளே சொல்றது, நீனா முன்னால இருக்கிறவங்களை சொல்லுவோம்ல, அப்பனா நமக்கு முன்னால இருக்கிறவங்களை சொல்லக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா நீ. அது வந்து பாத்தீங்கன்னா என்னது முன்னிலை. நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை. அதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர். வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, வவ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க, எழுத்த கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றுதல். அதான் ஆன்சர். சரிங்களா, வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பார்த்தா என்னங்க கைப்பற்றுதல். பொறுத்துக மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கா கு கை கோ மொத்தம் 4 எழுத்துக்களை வந்து பார்த்தா கொடுத்திருக்கிறாங்க. கா என்பதற்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்று. இந்த இடத்துல கா என்பதற்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்னது காப்பாற்று. கு என்பதற்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நிலம். சரிங்களா, கு என்பதற்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நிலம். கை என்பதற்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா செயல். கை என்பதற்கு பொருள் வந்து பார்த்தா என்னது செயல். அதே கோ என்பதற்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்னது பெரு. அப்ப நான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4 3 2 1. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் அமையுது. 4 3 2 1. டி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியை குறிக்காத சொல் அப்படிங்கிறாங்க. இது மாதிரிதான் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திடுவாங்க. ஏன்னா நம்ம கேட்டோடையுமே ஓரெழுத்து ஒரு மொழி தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஆன்சர் பண்ணிடுவோம். என்ன பண்றாங்க, தீ அப்படிங்கிற எழுத்தை குறிக்காத சொல் அப்படிங்கிறாங்க. அப்பனா அறிவு, இனிமை, தீமை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா தீக்குண்டான பொருள் தான். வலிமை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தீ அப்படிங்கறது குறிக்காத சொல். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான். அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் கொடுத்திருக்கிறாங்க. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியை குறிக்காத சொல். சரிங்களா, வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியை வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழியை குறிக்காத சொல்லுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மலர், கொல், பறவை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விக்கு உண்டான பொருள் தான். குறிக்காத சொல் அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க காற்று. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏதான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஆன்சர். குறிக்காத சொல் பாத்தீங்கன்னா விக்கு எதுவாமா காற்று மட்டும்தான் குறிக்காதது. மீதி இருக்கக்கூடிய மலர், கொல், பறவை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விக்கான பொருள் தான். அடுத்ததுங்க, ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துகளை 4 எழுத்துக்கள். சரிங்களா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கை, அதுக்கப்புறம் நோ, யா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வவ். இது மாதிரி 4 எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை அப்படியே மேட்ச் பண்ண விட்டுருக்குறாங்க. கை என்பதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க ஒழுக்கம். கை என்பதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒழுக்கம். நோ அப்படின்னா என்னங்க அது வந்து பாத்தீங்கன்னா துன்பம். நோ அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துன்பம். யா அப்படின்னு என்னது யா ஒரு வகை மரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல செய்யுள்ள படிச்சிருப்பீங்களா, அதேதான். யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை மரம். பவ் என்பதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றுதல். ஏற்கனவே பார்த்திருப்போம். பவ் என்பதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றுதல். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் 3. நோ பிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது துன்பம் 1. யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகை மரம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4வது இருக்கக்கூடியது
வவ் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றுதல், அப்பனா வந்து பாத்தீங்கன்னா 2 3 1 4 2 இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஆன்சர். அப்பனா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க 3 1 4 2 ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான சரியான விடை. அடுத்தது மீண்டும் ஒரு பொறுத்துக தான். இதுல வந்து பார்த்தா இதுலயும் 4 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. உ ஐ நோ தே சரிங்களா. உ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஊன் சரிங்களா. உ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து என்னங்க ஊன் அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஐ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா தலைவன் சரிங்களா. அடுத்தது நோ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா துன்புறு. நோ அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து பார்த்தா என்னங்க துன்புறு. தே அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா தேவன் கடவுள். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம்ல, தே அப்படின்னு என்னது தேவன் கடவுள் அப்படிங்கிற பொருள் தர மாதிரி நாம வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4, டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 2 1 4 3 அதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி தான் சரிங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி தான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணை கேட்கறாங்க சரிங்களா. அடுத்தது என்னது பொருந்தாத இணை கேட்கறாங்க. 4 எழுத்துக்களுக்குண்டான பொருள் கொடுத்திருப்பாங்க. மா அப்படிங்கிறதுக்கு அழகு கரெக்டான ஆன்சர் தாங்க. மீ அப்படின்னா உயர்ச்சி அதுவும் சரியானதா. மூ அப்படிங்கிறதுக்கு மூப்பு, அது வயதுல முதியவர் இருப்பாங்க பாத்தீங்களா, மூப்படைகிறது அதான் வந்து பாத்தீங்கன்னா மூ. மை அப்படின்பதற்கு மேம்பாடு கண்டிப்பா கிடையாது. அதுக்கு பேர் என்னது அஞ்சனம் அப்படிங்கிற ஒரு பொருள் தரக்கூடியது. அஞ்சனம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, கண்ணுக்கு தீட்டப்படுகிற ஒரு கண்மை இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அஞ்சனம் அப்படிம்பாங்க சரிங்களா. அப்பனா மை அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேம்பாடு வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. அஞ்சனம், அஞ்சனம்னா என்னது கண்ணுக்கு வைக்கப்படுகிற கண்மை. அடுத்து கீழ்காணும் விடைகளில் எது சரியானது அப்படின்னு கேக்குறாங்க. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது. சே அப்படிங்கன்னா சோலை, அது வந்து பாத்தீங்கன்னா தவறானது. சோ அப்படின்னா சிவப்பு, இதுவும் தவறானது. கா அப்படிங்கிறதுக்கு மதில், இதுவும் தவறானது. மா அப்படின்னு என்னங்க விலங்கு, இதுதான் சரி சரிங்களா. அப்பனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியா இருக்குது. மா அப்படிங்கிற எழுத்துக்குண்டான பொருள் வந்து பாத்தீங்கன்னா விலங்கு, இது மட்டுமே சரியானது. அடுத்தது ஒரு பொறுத்துகங்க. இந்த பொறுத்துகள் வந்து பாத்தீங்கன்னா 4 எழுத்துக்கள். ஓ அப்படின்னா என்னங்க எப்பவும் போல நீர் தாங்கும் பலகை. அடுத்தது இரண்டாவது மா அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருமகள். மா அப்படிங்கிறதுக்கு திருமகள். கா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்குதாமா சோலை. கா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்குது சோலை. அதே தீ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கோபம். அப்படி பார்க்கும்போது 3 4 2 1 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் இதற்குண்டான ஆன்சர் சரிங்களா. இந்த பொறுத்துக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஆன்சரா இருக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஊ என்ற சொல்லில் பொருளை தேர்ந்தெடு சரிங்களா. ஊ அப்படிங்கிறதுக்கு பொருள் கேட்கறாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இறைச்சி சரிங்களா. இறைச்சி அப்படிங்கிறது அதற்குண்டான பொருள். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது மீண்டும் ஒரு பொருந்தாத இணை தான் கேட்கறாங்க சரிங்களா. மீண்டும் ஒரு பொருந்தாத இணை. கா அப்படிங்கிறதுக்கு சோலை கரெக்டான ஆன்சருங்க. மானா விலங்கு இப்பதான் பார்த்தோம் இதுக்கு முன்னால. மீனா உயர்ச்சி, இதுவும் இப்பதான் பார்த்தோம் சரிங்களா. அப்பனா வெறு கா அப்படிங்கிறது சாலை, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாத இணை சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கா அப்படின்னா சோலை கரெக்டானது. மா அப்படின்னா விலங்கு அதுவும் சரியானது. மீ அப்படின்னா உயர்ச்சி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கு சரிங்களா. 42 எழுத்துக்கள் தானே, தொடர்ந்து மாத்தி மாத்தி ஏதோ கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம தைரியமா பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்களா. கண்டிப்பா படிச்சீங்கன்னா 3 கொஸ்டின் கன்ஃபார்மா இதுல இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்ததுங்க ஐ என்னும் சொல்லுக்குண்டான பொருள் கேட்கறாங்க சரிங்களா. ஐ என்னும் சொல்லுக்குண்டான பொருள் வந்து பாத்தீங்கன்னா தலைவன். ஏற்கனவே ஒரு பொருத்துகளை பார்த்திருப்போம். ஐ என்னும் சொல்லிற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்னது தலைவன். அடுத்ததுங்க தூ என்னும் சொல்லிற்கான பொருள் கேட்கறாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தா சீல இருக்கக்கூடிய உன். தூ அப்படின்னா என்னங்க அது வந்து பாத்தீங்கன்னா உன் சரிங்களா. உணவு உன் இருக்கு பாத்தீங்களா, அதற்குண்டான ஒரு பொருள் தரக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா தூ என்ற சொல்லிற்கான பொருள். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருக்குதுங்க 42. ஏற்கனவே நாம் சொன்னா ஸ்டார்டிங்லயே கிளாஸ் இன்ட்ரோலயே அதை கூட கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளது சரிங்களா. மொத்தம் 42. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் சரிங்களா. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான். ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது அப்படின்னா என்ன கேட்டிருக்கிறாங்க. இதை கூட கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்னது அதுக்கு பேரு ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்து தனித்து நின்று ஒரு பொருள் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னவாமா ஓரெழுத்து ஒரு மொழி. இதை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டினுங்க கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததான், இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கை என்ற ஓரெழுத்துக்கான ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம். கை என்ற ஓரெழுத்துக்கான ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒழுக்கம்.
அடுத்ததுங்க ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள், ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க, மகிழ்ச்சி தான் அதற்குண்டான பொருளா இருக்கு. ஐ என்பதன் பொருள் சரிங்களா, ஐ என்பதற்கு அழகு என்ற பொருளும் உண்டு சரிங்களா. ஐ என்பதற்கான பொருள் கேட்கிறாங்க, ஐ என்பதற்கு அழகு என்ற பொருளும் உண்டு, ஐ என்பதற்கு அழகு என்ற பொருளும் உண்டு. அடுத்தது உரிய பொருளை கண்டறிக. ஆ அப்படிங்கிற எழுத்து உணர்த்தும் பொருள், ஆ அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்ததா என்னங்க, பசு. ஆ என்பதற்கு என்ன பொருள் தரக்கூடியது, பசு. ஆ என்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பொருளாமா, பசு என்பதுதான் அதனுடைய பொருள். கோ இச்சொல்லில் உரிய பொருளை கண்டறிக. கோ என்பதற்கு என்ன பொருளுங்க, அரசன். நிறைய பொருத்துகள் நம்ம பார்த்திருப்போம். கோ என்பதற்கு அரசன். அதே ஐநாத்த என்னது, தலைவன். கோனா அரசன். அதே வந்து பாத்தீங்கன்னா அதே கொஸ்டின் வேற மாதிரி கேட்டிருக்கிறாங்க பாருங்க. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னங்க, கோதா சரிங்களா. ஏற்கனவே பார்த்தது தானே, கோ என்பதற்கு அரசன். இப்ப அரசனை கொடுத்துட்டாங்க சரிங்களா, பொருளை கொடுத்துட்டாங்க, ஓர் எழுத்து கேட்கிறாங்க. அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பில இருக்கக்கூடிய கோதா அதுக்குண்டான சரியான விடை. தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி சரிங்களா, இப்பதான் முன்னால சொல்லியிருப்பேன். தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா ஐ தான் சரிங்களா. ஐ என்பதற்கு தலைவன் என்ற பொருளும் உண்டு, ஐ என்பதற்கு தலைவன் என்ற பொருளும் உண்டு. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள், மா என்னும் சொல்லுக்கான மா என்னும் அந்த ஒரே ஒரு எழுத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கிறாங்க. மா என்பதற்கு விலங்கு என்ற பொருளும் உண்டு சரிங்களா. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் அதற்குண்டான ஆன்சர். மா என்பதற்கு விலங்கு என்ற பொருளும் உண்டு. அடுத்து ஒரு பொருத்துக்க கொடுத்திருக்கிறாங்க. தா கா வே ஏ. தா என்பதற்கு தாவுதல், கா என்பதற்கு சோலை, வே என்பதற்கு மறை, ஏ என்பதற்கு அம்பு. அப்படின்னா ஆன்சர் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 1 4 2 சரிங்களா. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது சரிங்களா. மா என்ற ஓரெழுத்துக்கு ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா பெரிய. அதே வந்து பாத்தீங்கன்னா இதே வேற ஒரு கொஸ்டின், அதே மா தான் கொடுத்துருக்குறாங்க. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள், இங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விலங்கு சரிங்களா. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா விலங்கு. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. சோ அப்படிங்கிற எழுத்துக்கான ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மதில் சரிங்களா. சோ என்ற எழுத்துக்கான பொருள் வந்து பார்த்தா என்ன இருக்குதாமா, மதில். அடுத்தது பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழிங்க சரிங்களா. நம்மளுடைய பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில என்ன எழுத்து வரும் அப்படின்னு கேட்கிறாங்க. கூ. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டில இருக்கக்கூடிய கூ இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கான பொருள். பூமிக்கான பொருள் வந்து பார்த்தா என்னங்க, கூ. அடுத்ததுங்க பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கேட்கிறாங்க. அதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா தூ சரிங்களா. சீல இருக்கக்கூடிய தூ இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பகை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. என்னது, மீ சரிங்களா. அதுக்கான ஓரெழுத்துக்கான ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய மேலே அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது சரிங்களா. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மேலே, அதான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான சரியான விடை. நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் சரிங்களா. நா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டில இருக்கக்கூடிய நாவு. நா அப்படின்னா என்னங்க, நாவு, நாக்கு இருக்குது பாத்தீங்களா, அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நா அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இதோட ஓரெழுத்து ஒரு மொழிக்கான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டே 2க்கானது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா குரூப் டி மெயின்ஸ் எழுதக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஜஸ்ட் 20 days இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணலாம். நம்மளுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 60க்கு 60 குரூப் டி மெயின்ஸ்ல தமிழ்ல மட்டும் ஸ்கோர் பண்ணி ஆகணும், அதுக்கானது. தேங்க்யூ.